இது கோனா ஜெல்லியான்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. அஸ்ஸலாமலைக்கும். இன்னைக்கு கோன் போட எங்கேயும் போல, எங்க ஊர்லேயே தான். இன்னைக்கு ஜாலியாக கையை விசிறியே தான் போனேன். எனக்கு கோன் அவங்களே வச்சிருக்கேன்ட்டாங்க. அங்கே போனால் தான் தெரியுது ரெட் கோன்னு சுத்தமாக வரவே இல்லை போடுறதுக்கு. லோவுமே கொஞ்சம் கூட கரெக்டாக இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே ஜெல்லியாட்டுமே இருந்துச்சு. நான் ரெட் கோன் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஃபுல்லாகவே கெமிக்கல் தான். நமக்கு ரெட் கோன் தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக போட்டுக்கிட்டாங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்காச்சும் ஃப்ளோ வந்துச்சு. என்ன போடுறப்ப அழகா இருக்கு, போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லா டிசைனும் ஒன்றாயிடுது. இதுக்குள்ள ஸ்டைனுமே டக்கு டக்குன்னு வந்துடுது. ஆனால் போட்டு முடிச்சதும் லுக் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அவங்க கேட்டாலே ஒரு கைக்கு போட்டு முடிச்சு நெக்ஸ்ட் கைக்கும் போட்டாச்சு. சிம்பிளா தான் கேட்டிருந்தாங்க. கேட்ட 2 பேருமே சேம் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. கேட்டாலே போட்டு கொடுத்தாச்சு. அந்த வீடியோஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வர சொல்லியிருந்தாங்க பேக் ஹேண்ட் சைட் போடுறதுக்கு. போட்டு முடிச்சோன்னு என்னதான் அழகா இருந்தாலும் ஒன் டேலே ஸ்டெயின்லாம் போயிடுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. நம்ம எவ்வளவுதான் காசு கொடுத்து போட்டுக்கிட்டாலும் ஸ்டெயின் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். மேக்ஸிமம் கெமிக்கல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் ஒன்னே நம்ம ப்ராப்பரா வச்சிருந்தா கண்டிப்பா ஸ்டெயின் வரும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா போடணும்னா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க.